சென்னை பள்ளிக்கரணையில் ஆணவ படுகொலை நடைபெற்றுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதில் கொலையாளிகளை கண்டுபிடிக்க 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. விவரங்களோடு அந்த பகுதியிலிருந்து நமது செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். பேசலாம். அன்பரசன், சென்னையில பள்ளிக்கரணை அந்த பகுதியில ஆணவ படுகொலை நிகழ்ந்திருக்கு. இதை கண்டுபிடிக்க 3 தனிப்படைகளும் அமைக்கப்பட்டிருக்காங்க. முதற்கட்ட விசாரணைகள் எந்த கட்டத்தில் இருக்கு? என்ன விவரம்? சென்னை பள்ளிக்கரணை பகுதிகளில் நேற்று இரவு 9 மணி அளவில் ஜாதி ஆணவ படுகொலை நடைபெற்ற சம்பவமானது சென்னை மட்டுமல்லாமல் தமிழகத்திலேயே மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக சென்னை பள்ளிக்கரணை அம்பேத்கர் தெரு பகுதியைச் சேர்ந்த பிரவீன் என்ற இளைஞர் 4 மாதத்திற்கு முன்பாக ஜல்லடம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஷர்மி என்ற பெண்ணை காதல் திருமணம் செய்து அவர் திருமணம் செய்திருந்தார். இந்த நிலையில் நேற்று இரவு சரியாக 9 மணி அளவில் இவர் பள்ளிக்கரணை பிரதான சாலையில் இருக்கக்கூடிய ஜாய்வே என்ற மதுபான பாருக்கு வந்தபோது அங்கு 3 நபர்கள் மறைந்திருந்து கொடூரமாக அந்த பிரவீன் என்ற இளைஞரை கொடூரமாக வெட்டியுள்ளனர். இதில் ரத்த வெள்ளத்தில் படுகாயமடைந்த நபரை உடனடியாக போலீசார் மற்றும் பொதுமக்கள் மீட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் அங்கு சிகிச்சை பெற்று வந்த பிரவீன் என்ற இளைஞரானவர் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருக்கிறார். சென்னையில் இந்த ஜாதி ஆணவ படுகொலை நடந்த சம்பவம் தொடர்பாக இந்த குற்றவாளிகளை பிடிப்பதற்காக தற்போது பள்ளிக்கரணை உதவி ஆணையர் கிறிஸ்டின் ஜெய்சில் தலைமையில் 3 தனிப்படை அமைக்கப்பட்டு தற்போது குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வருகிறார்கள். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் அந்த பிரவீன் என்ற இளைஞர், ஜாதி ஆணவ படுகொலை செய்யப்பட்ட பிரவீன் என்ற இளைஞரின் மனைவி ஷர்மி அவரின் சகோதரன் மற்றும் அவர்களது நண்பர்கள் இணைந்துதான் இந்த கொலை திட்டத்தை தீட்டியதும் அவர்கள் தான் கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியதும் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக 4 மாதங்களுக்கு முன்பாக இந்த காதல் திருமணத்தில் பெண் வீட்டார், அதாவது பெண் ஷர்மியின் வீட்டாருக்கு இந்த காதல் திருமணத்தில் உடன்பாடு இல்லை என்பதும் இதனால் அந்த பெண்ணும் பிரவீன் என்ற இளைஞரும் வீட்டிலிருந்து வெளியே காதல் திருமணம் செய்து கொண்ட நிலையில் தனியாக அவர் வசித்து வந்ததும் இந்த நிலையில் அவர் சென்னையில் சிறு சிறு வேலைகள் செய்து பிழைப்பு நடத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் தான் நேற்று இரவு சரியாக 9 மணி அளவில் பள்ளிக்கரணை பிரதான சாலையில் இருக்கக்கூடிய ஜாலிவே என்ற மதுபான கடைக்கு அவர் வந்தபோது அங்கு மறைந்திருந்த அந்த ஷர்மி என்ற பெண்ணின் சகோதரர் தினேஷ் மற்றும் அவர்களது நண்பர்கள் ஆகிய 3 நபர்கள் சேர்ந்து தாங்கள் மறைத்து வைத்திருந்த அருவாளால் மிக கொடூரமாக முகம் மற்றும் தலையில் வெட்டி மிக கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது பள்ளிக்கரணை காவல் நிலையத்தில் உயிரிழந்த அந்த பிரவீன் என்ற இளைஞரின் உறவினர்கள் மற்றும் பெற்றோரிடத்தில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் இந்த தப்பிச் சென்ற குற்றவாளிகளை பிடிப்பதற்காக 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தற்போது குற்றவாளிகளை மிக தீவிரமாக தேடி வருகிறார்கள். அன்பரசன், என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவுபட்டிருக்கு? பிரவீன் வீட்டார் தரப்புல இருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? மேலும் இது போன்ற சாதி ஆணவ படுகொலைகள் தொடர்பா நம்ம தென் மாவட்டங்களையும் கிராமப்புறங்களையும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா சென்னையில முக்கியமான பிரதான பள்ளிக்கரணை பகுதியில இது போன்ற ஒரு சாதி ஆணவ படுகொலை என்பது உண்மையிலேயுமே அதிர்ச்சி அளிக்கிறது. இது குறித்து அந்த பகுதி மக்கள் என்ன தெரிவிக்கிறாங்க? நேற்று இரவு சரியாக 9 மணி அளவில் பிரவீன் என்ற இளைஞர் பள்ளிக்கரணை பிரதான சாலையில் இருந்த அந்த ஜாலிவே என்ற மதுபான கடைக்கு வந்தபோது அங்கு ஏற்கனவே தயார் நிலையில் இருந்த 3 நபர்கள் கத்தியோடு பிரவீனை மிக கொடூரமாக தலை மற்றும் முகம் உடம்புகளில் தாக்கி அவரை ரத்த வெள்ளத்தில் துடிதுடிக்க வைத்துள்ளனர். இதனை அறிந்த அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்து ரத்த வெள்ளத்தில் படுகாயமடைந்த பிரவீன் என்ற இளைஞரை உடனடியாக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அங்கு சேர்த்தனர். இந்த நிலையில் தான் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருக்கிறார். தென் மாவட்டங்களில் இதுபோலவே ஜாதி ஆணவ படுகொலைகளை நாம் அறிந்திருந்த போதிலுமே தற்போது சென்னையில் இதுபோன்ற ஒரு சம்பவம் நடந்தது சென்னையில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இந்த சம்பவம் தொடர்பாக ஏசி, அதாவது காவல் உதவி ஆணையர் கிறிஸ்டின் ஜெயசில் தலைமையில் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தற்போது குற்றவாளிகளை மிக தீவிரமாக தேடி வருகிறார்கள். நேற்று இந்த இளைஞரை வெட்டிய சம்பவத்தின் போது 307, அதாவது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். தற்போது இது கொலை வழக்காக மாற்றப்பட்டிருக்கிறது. ஐபிசி 302 மாற்றப்பட்டு தற்போது 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை மிக தீவிரமாக தேடி வருகிறார்கள். கடந்த 4 மாதங்களுக்கு முன்பாகத்தான் பிரவீன் என்ற இளைஞர் இதே பகுதியில் இருக்கக்கூடிய ஜல்லடையாம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஷர்மி என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்திருக்கிறார். காதலித்து திருமணம் செய்து பள்ளிக்கரணை அம்பேத்கர் தெருவில் அவர் வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் தான் நேற்று இரவு மதுபான கடை அருகே வந்தபோது 3 நபர்கள் அவர் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவமானது சென்னை மட்டும் இல்லாமல் தமிழகத்திலேயே மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி அன்பரசன்.